கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்று அதிகாலையில் நாங்கள் ஒரு வசனத்தை வாசித்து தியானித்தோம். சங்கீதம் 17:15 வசனம். நானும் நீதியில் உம்முடைய முகத்தை தரிசிப்பேன், நான் விழிக்கும்போது உமது சாயலால் திருப்தியாவேன். இன்று அநேக ஜனங்கள் விழிக்கும்போது, தூக்கத்தை விட்டு எழுந்திருக்கும்போது அநேக பிரச்சனையை தான் பார்த்து கொண்டிருக்கிறாங்க. இன்று இந்த பிரச்சனை எப்படி நாம் மேற்கொள்வது, இன்று இந்த பிரச்சனை நாம் எப்படி ஜெயிப்பது, இதை எப்படி சமாளிப்பது, இந்த நாட்களை எப்படி ஓட்டுவது, இன்று கடனுக்காரன் வருவானே என்ன செய்வது, என் பிள்ளை அதை கேட்குமே. அப்படி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீ ஒவ்வொரு நாளும் காலையில் எழும்பும்போது இயேசுவின் முகத்தை பாருங்க, அவருடைய சொரூபத்தை பாருங்க. உங்களுடைய பிரச்சனை எல்லாம் கால் கீழே வந்துடுங்க. உங்கள் பிரச்சனையில் பார்த்து பார்த்து நீங்கள் எழும்புவீங்கன்னா நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் தோற்று போவீங்க. அந்த நாள் முழுவதும் நீங்கள் தோற்கப்பட்ட ஒரு நிலவரத்தில் தான் நீங்கள் இருப்பீங்க. ஏன்னா பரிசுத்த வேதாந்தத்தில் எழுதியிருக்குது, பேதுருடைய வாழ்க்கை நடந்த சம்பவம். ஒரு முறை பேதுரு கடலை யாத்திரை பண்ணும்போது, பிரயாணம் பண்ணும்போது இயேசு அப்படியே நடந்து வருகிற சமுத்திரத்தில் அவருக்கு பயம். ஏதோ ஒரு பிசாசம் என்னமோ நினச்சி பயந்துட்டார். உடனே ஏசு, ஐயோ என் பிள்ளை பயந்துட்டானே அப்படின்ட்டு, பயப்படாதப்ப நான் தான் வாரேன் அப்படின்னு சொல்கிறேன். உடனே நீரே ஆனால் நானும் கடல் மீது நடந்து வர எனக்கு கட்டளை கொடுங்க அப்படிங்கிறார். வா நடந்து வா, உனக்கு இல்லாததா, வா நடந்து வா அப்படிங்கிற. உடனே இறங்கி போகிறார். இயேசுடைய முகத்தை பார்த்து அப்பமா காற்று அடிக்கி அலை அடிக்குது, நடந்து போகிற அலெல்லாம் அப்படியே அடிக்கிற அடியில் முழு சரீரம் தண்ணி தான் நனையுது. பயப்படவே செய்யலை. ஏன்? அவருடைய முகம் இயேசுவை நோக்கி இருந்தது. ஆனால் கொஞ்ச நேரத்தில் அவருடைய முகத்தை திருப்பி தண்ணீரையும் காற்றையும் பார்த்தார், அலையையும் பார்த்தார். பயந்து போனார், உள்ள மூழ்க ஆரம்பித்தார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, நீங்கள் மூழ்காமல் இருக்கணுமா? என்ன செய்யணும்? சோதனையில் அழிந்து போகாமல் இருக்கிறான் என்ன செய்யணும்? இந்நாட்டில் அநேக சோதனையில் மூழ்கி போய்விடுகிறார்கள், குடும்பமாக தற்கொலை செய்கிறார்கள். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைய, வேண்டாம் வேண்டாம், இயேசு விசுவாசிங்க. நீங்கள் எழுந்திருக்கும் போது இயேசுவே நீங்கள் இருக்கிறீங்கப்பா, நீங்கள் பார்த்துக்கொள்வீங்கப்பா, எல்லாவற்றையும் நீங்கள் பார்த்துக்கொள்வீங்க. அவருடைய சமூகத்தில் வச்சுட்டு நீங்கள் ஹாப்பியாக இருங்க. இயேசு விசுவாசிங்க, இயேசு பெரிய காரியத்தை செய்வார். ஆமென். ஹல்லேலூயா.